வணக்கம். இந்த காணொளி காட்சியின் ஆரம்பத்திலேயே கூறிக்கொள்கிறேன், இந்த ஒரு காணொளி பதிவு யாருடைய மனதையும் விமர்சிக்கவோ அல்லது புண்படுத்தவோ அல்லது யாரையும் குறை கூறவோ என்பது கிடையவே கிடையாது. மாறாக நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லி முடித்துவிடப் போவது தான் இந்த ஒரு பதிவாக இருக்க போகிறது. டிஎன்எஸ்டிசி ஜாப் அந்த வழக்கை பற்றி, ஏன்னா ஸ்டார்டிங்கில் மனு கொடுக்கும் விதம், கலெக்டரிடம் மனு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அப்படியே போக போக வழக்கு அப்படின்ற மாதிரி போய் அந்த வழக்கின் பயணம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸுக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரதுனால, பட் வாட்ஸ்அப் குரூப்பில் குறுகிய நபர்கள் இருக்கலாம், குறுகிய வட்டாரம் அப்படின்றது இருக்கலாம். பட் பெரிய வட்டாரம் என்பது இந்த பொதுத்தளத்தை ஃபாலோ பண்ணுறவங்க தான், இந்த யூடியூப் இந்த பிளாட்ஃபார்மை ஃபாலோ பண்ணுறவங்க தான். ஸோ அதனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிற மாதிரி விஷயத்தை கன்வே பண்ணி முடிச்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ, வேறு எதுவுமே கிடையாது. சரி ஆகட்டும். இந்த ஒரு வழக்கை பொறுத்தவரை இதற்காக உழைக்கக்கூடிய முக்கிய நிர்வாகி மற்றும் இதர நிர்வாகிகள் சொல்கிறத விட இந்த வழக்கிற்காக உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள் என்று சொல்லுவது தான் சாலச் சிறந்தது. கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நன்றாக போய்கொண்டு தான் இருந்தது. பட் ஆனால் 16ஆம் தேதிக்கு அப்புறம் எனக்கு ஒரு விதமான ஒரு பார்வையில் என்னுடைய கண்ணோட்டம் தவறாக கூட இருந்திருக்கலாம். என்னுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது 15ஆம் தேதி இரவுக்கு அப்புறம் 16ஆம் தேதியிலிருந்து ஏதோ என்னை பொறுத்தவரை இந்த ஒரு பயணம், வழக்கு பயணம் என்பது திசை மாறி செல்லக்கூடியதாகவும், அந்த ஒரு பயணம் எதுவும் தவறான ஒரு பயணமாக என்னுடைய கண்ணோட்டத்திற்கு அப்படி தவறாக தென்பட்டதால் நான் விலகினேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். பட் இந்த மாதிரி திசை மாறி தவறான பயணம் அப்படிலாம் இந்த வேர்டை யூஸ் பண்ணும் போது இந்த இடத்துல குறை கூறவோ விமர்சிக்கவோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பட் எனக்கு ஒரு 16ஆம் தேதிக்கு மாதிரி 16ஆம் தேதிக்கு மேலே எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், கில்ட்டியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அவ்வளோதான், அந்த விஷயம், வேறு எதுவுமே இல்லை. 15ஆம் தேதி இரவு வரை நன்றாகத்தான் போய் கொண்டிருந்தது. பட் இதில் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வெறுப்பம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் தான் விலகினேன் அப்படின்றது. ஓகேங்களா, அதில் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது அப்படின்னு தான் லாஸ்ட்டாக 15ஆம் தேதி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த டிஎன்எஸ்டிசி ஜாப் கேஸை பற்றி. அதுக்கப்புறம் எந்த ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கவும் மாட்டேன். அவங்களுடைய அதே வேலைன்னா அவங்களுடைய அதே பாதையில் போய், ஏன்னா எந்த பாதையில் போனால் என்ன, எப்படியோ போனால் என்ன, ஏன்னா நமக்குடைய மெயின் பாயிண்ட் என்னென்னா கண்டக்டர் தனியாக, டிரைவர் தனியாக, தனித்தனியாக, அதாவது இந்த டிசிசி மெத்தடே இல்லாமல், டிசிசி முறையே இல்லாமல் இதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சோ அதே நிலைமை திரும்ப வர வேண்டும் என்ற ஒரு நல்ல தீர்ப்பு வரணும்னு சொல்லி, கண்டிப்பாக நல்ல தீர்ப்பு வரணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன், வேண்டுகிறேன். இப்படி நான் பண்ணுகிற விஷயம் பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாட்டுகிற அப்படி ஒரு விஷயமா பார்க்கப்படாது. ஏன்னா அதெல்லாம் மறைமுகமாக பண்ணால் தான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாம். இது நேருக்கு நேராகவே தைரியமாக குழுலே பேசக்கூடிய நபராக பேசியிருக்கேனே. 16ஆம் தேதி அன்றைக்கே கூட பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக நான் சில விஷயங்களை இன்டைரக்டாக சொல்லலாமா, ஆமாம் இன்டைரக்டாகவே ஆடியோலாம் போட்டுட்டு போயிட்டேன். இன்றைக்கி 18ஆம் தேதி காலையிலுமே டேரெக்டாகவே நான் பேசிட்டு போயிட்டேன். அதனால் மறைமுகமாலாம் இல்லை, டேரெக்டாகவே பேசிட்டேன்ல, அப்புறம் என்ன. ஸோ இது இப்படி நான் எடுத்த முடிவு சரியான இடத்துல எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நேற்று நைட்டு 8 மணிக்கே இந்த முடிவு எடுத்திருக்கணும். பட் கொஞ்சம் காலம் தாமதப்படுத்தி ஏதோ மார்னிங்காக அந்த முடிவு அப்படி எடுத்துட்டேன். எனது அருமை தம்பி, உடன்பிறவா தம்பி பாரத் அவர்களுடைய உழைப்பு, கடுமையான உழைப்பு என்பது இங்கு மதிக்கக்கூடிய ஒரு விஷயம், மதிக்கக்கூடியது. அவர் ஒரு மெயின் பெட்டிஷனர் மற்றும் இதர பெட்டிஷனர்ஸ் இருக்காங்க. அதாவது அவர் தான் முக்கிய மனுதாரர். இது போக மற்ற மனுதாரர்களுக்காகவும் பாடுபடுகிறார். அவருக்காகவும் மற்ற மனுதாரர்களுக்காகவும் பாடுபடுகிறார். வாட்ஸ்அப்பில் 2 மெயின் குரூப்புமே இன்னமும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். வாட்ஸ்அப்பில் அந்த 2 மெயின் குரூப் இருக்குல்ல, 900 பேர் இருக்கிறது, அப்புறம் 600 பேர் இருக்கிற குரூப், அதெல்லாம் எதுவும் டெலிட்லாம் பண்ணிக்கிறல. அந்த குரூப் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இப்போ வழக்கை முன்னெடுத்து கொண்டு செல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நிறையாவே கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அந்த குரூப் அப்படின்றது தேவை. ஏன்னா அங்கே இருக்கவங்கள்ட்ட பேசி சப்போர்ட் அப்படின்றது தேவை. அது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த குழு அப்படின்றது, அதான் வாட்ஸ்அப் அந்த 2 மெயின் குரூப் அப்படின்றது தேவை அவங்களுக்கு. அதனால் வழக்கை தற்போது முன்னெடுத்து கொண்டு போகிறவங்களுடன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அப்படின்றத கண்டிப்பாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. லெட்டர் அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ எந்த வேலை போனால் என்ன, எந்த பாதையில் போனால் என்ன, நல்லது நடந்தால் நல்லது தானே. பட் என்னுடைய கண்ணோட்டத்திற்கு தவறான பாதை அப்படின்றத நான் விலகிக்கிறேன். ஆனால் ஏதோ எந்த பாதை எப்படி போனால் என்ன, அது கடைசியில் முடிய போகிற பாயிண்ட் ஆஃப் வியூ வெற்றி, அது எல்லாத்துக்குமே ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இருந்தால் யார் இல்லைன்னு சொல்ல போகிறா.
ஸோ அப்படி ஒரு நல்லது நடந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். விலக மெயின் ரீசனே இதுதான். அவ்வளோ சப்போர்ட் நீங்கள் பண்ணியுமே அந்த சப்போர்ட் எல்லாத்துக்கும் எல்லா நபர்களுக்கும் பொது பலனை, அதாவது பொதுவான பலனை ஒரு தரக்கூடிய விஷயமாக இருப்பதற்கு ஒரு 15% வாய்ப்புகள் மட்டுமே தானே இருக்கிறது இவர்கள் செல்லும் பாதையில் அப்படின்றது தான் என்னுடைய ஜஸ்ட் ஆதங்கமாக ஒரு கவலையாக பார்க்கப்படுகிறது இந்த இடத்தில். அதனால தான், வேற எதுவும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக கூறிக்கொள்கிறேன், அவர்கள் செல்லும் அந்த ஒரு விதமான பாதையில் வெற்றி பெற்று அந்த ஒரு வெற்றி அனைவருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக அமையட்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்படி மட்டும் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா இதில் சந்தோஷப்படுற முதல் நானாக தான் இருப்பேன். செம ஹாப்பியாக இருப்பேன். அந்த அளவு சந்தோஷம் எனக்கும் அப்படின்றது இருக்கும். பட் எங்களுக்குள் எந்த ஒரு கருத்து முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் அப்படின்றத ஒரு முழுமையான முரண்பாடுகள் அப்படின்ற விஷயத்தை அதை பொறுத்தவரை இந்த ஒரு பிளாட்ஃபார்மில், யூடியூப் பிளாட்ஃபார்மில் வெளிப்படையாக எல்லாத்தையுமே பேசிட முடியாது. சில விஷயங்களை பொதுப்படையாக தான் பேச முடியும், எல்லாத்தையுமே பேசிட முடியாது. அப்படி பேசினா அப்படி உழைக்கக்கூடிய நபர்களை அவர்கள் மீது ஏதாவது ஒரு தனிப்பட்ட விமர்சனம், தனிப்பட்ட ஒரு குறையாக அப்படி விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கப்படும். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா உழைக்கக்கூடிய நபர்கள் மீது நம்ம எந்த ஒரு விமர்சனம், குறை கூற அப்படிலாம் வைக்கக்கூடாது. அது தவறான விஷயம், தப்பு அது. ஆனால் அவர்கள் போடும் அந்த உழைப்பு, அவர்கள் போடும் அந்த ஒரு உழைப்பு பொது நலன் பேணுதல் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த உழைப்பில் மறுக்கப்படும் பொழுது சூழ்நிலை என்னை மாற்றுகிறது. அவ்வளவுதான். இந்த விஷயத்தை முன்னெடுப்பாக நடத்தி சென்ற எங்களுடைய கருத்தியல் முரண்பாடுகள், கருத்தியல் கோட்பாடுகளுக்குள் அந்த முரண்பாடுகள், வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அதில் பாதைகள் 2 விதமாகவோ இல்லை பல விதமாகவோ இருக்கலாம். ஆனால் பயணம் என்பது ஒன்றே. அது நல்லவைக்காக தானே, நல்லவைக்கு மட்டும்தானே அந்த ஒரு பயணம். அதனால் நான் விலகி நின்றாலும் மற்றவர்களுக்கு குறுக்கீடாக என்றும் நிற்க மாட்டேன். சரி, ஆகட்டும். விலகி நிற்கிறேன், விலகிவிட்டேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.